ஷாலோம், பிரைஸ் காட். பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் என்னாகமம் 35ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். என்னாகமம் 35ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது அடைக்கல பட்டணங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாக தேவனுடைய நியாய பிரமாணங்கள் கட்டளைகள் கொடுக்கப்படுவதற்கு முன் கொலை செய்யப்பட்டவனுடைய இனத்தான் பழிவாங்க கடமைப்பட்டவனாய் இருந்தான். அவனை பின்தொடர்ந்து சென்று கொல்வது இந்த இனத்தானுடைய கடமை. ஆனால் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது பழிவாங்கும் ஒரு எண்ணத்தோடு இல்லாமல் தற்செயலாய் ஒருவனை மற்றொருவன் கொன்றுவிட்டால் தப்பி ஓடி ஒளித்து கொள்ள அடைக்கலமாக பட்டணங்கள் அங்கே தேவனால் கொடுக்கப்பட்டது. துணிந்து புரியும் கொலைக்கு அங்கே மன்னிப்பில்லை, பழி வாங்கியே தீர வேண்டும். ஆனால் லேவியருக்கு கொடுக்கப்பட்ட பட்டணங்களிலே இந்த அடைக்கல பட்டணங்கள் தேவனால் தெரிந்தெடுத்து கொடுக்கப்பட்டது. அதன் நோக்கம் என்ன என்பது என்ன என்று பார்த்தால், அந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளே ஓடி ஒளித்து கொள்ள வருபவர்கள் ஒரு பழி வாங்கும் திட்டத்தோடு அவர்கள் செயல்படவில்லை என்றால் அவர்கள் அதிலே ஒளித்து கொள்ளலாம். எது கொலை, எது தற்செயலான கொலை என்று அவர்கள் தீர்மானிக்கவும் லேவியர்கள் தங்கக்கூடிய அந்த இடத்திலே பிரதான ஆசாரியரும் இருக்கிறபடியினாலே இந்த தவறு செய்தவர்களுக்கு அடைக்கலமாக வந்து தங்கவும் அங்கே அடைக்கல பட்டணம் கொடுக்கப்பட்டது. ஸோ இது தேவனே ஏற்படுத்திய ஒரு திட்டமாகும். நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பாவிகளாகிய நாம் அந்த பிரதான ஆசாரியனுடைய சமூகத்திலே கிருபாசன தண்டையிலே தைரியமாய் செல்லும் போது பொல்லாத அந்த பிசாசினுடைய எல்லாவித கொலை முயற்சிகளுக்கும் தப்புவிக்கப்பட்டவர்களாகவும் அதனுடைய அழிவின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டவர்களாயும் நாம் வாழ முடியும். ஆம், நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவருக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? என்னாகமம் 35:33 34வது வசனத்தில் வாசிக்கும் போது, இரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும், இரத்தம் சிந்தினவனுடைய இரத்தத்தினால் ஒழிய வேறே நிவிர்த்தி இல்லை, என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று கர்த்தர் கூறுகிறார். ஆனால் இப்போது தேசங்களில் நடப்பது என்ன? கொலை என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. இரத்த பழி. சங்கீதம் 51:14 என்ன சொல்லுகிறது? தாவீது அங்கே சொல்கிறார், தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஸோ ஏனென்றால் இரத்த பழி தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிவிடும். இதற்காக நாம் கண்ணீரோடு நாம் தேசத்திற்காக பாரமெடுத்து அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஆமீன். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த என்னாகமம் 35ஆம் அதிகாரத்தின் மூலமாக அடைக்கல பட்டணத்தை குறித்து தியானித்தோம் அப்பா. ஆனால் இப்பொழுதோ எங்களுக்காக நீங்கள் ஒரே தரம் பலியிடப்பட்டு சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி எங்களை மீட்டு தைரியமாக கிருபாசனத்தண்டை சேர நீங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. தேசம் எப்பொழுதும் இரத்தத்தினால தீட்டுப்பட்டு பாவங்கள் ஜெனரேஷனல் கர்ஸாக மாறிவிடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் உடைய சிந்தனையினால நிரப்புங்கப்பா. தவறு பண்ண அஞ்சு உமக்கு முன்பாக நடுங்க கிருபை தாங்கப்பா. தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.